இன்னைக்கு ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடந்து போச்சு. நான் ட்ரோன் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு ட்ரோனை வந்து நான் வாங்கினேன். வாங்கி இன்னைக்கு எப்படியும் டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ட்ரோன் ஷாட் விட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தேன். ட்ரைனிங் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா போயிட்டோன்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்லாம் வந்து நிறைய வந்து பக்கத்தில் வந்துடுச்சு. நிறைய வந்தோடனே சரி உள்ளார இழுத்துடலான்னு சொல்லிட்டு ட்ரோனை வந்து உள்ளுக்குள்ளார நான் கொண்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பில்லர் இருக்கு இல்லையா, இந்த 2 பில்லருக்கு இடையில கரெக்டாக கொண்டு வரணும். ஆக்சுவலாக கரெக்டாக இப்படி வந்துருச்சு, ஓரளவுக்கு இப்படி பக்கத்தில் இப்படி வந்துருச்சு. வந்தோடனே என்ன பண்ணேன், இன்னும் அந்த ட்ரைனிங் நான் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அந்த ஜாய்ஸ்டிக்கில் இருக்கும் இல்லையா ரிமோட் கண்ட்ரோலரு, அந்த ரிமோட் கண்ட்ரோலர் ஆர்சியை வச்சு இப்படி லெஃப்ட் அண்ட் ரைட்டு நான் ட்ரை பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, ட்ரோன் நான் வந்து இப்படி பக்கத்தில் வந்துடுச்சு. பக்கத்தில் வந்தோடனே எனக்கு வந்து அந்த டயத்தில் வந்து எது ஃப்ரண்ட்டில் கொண்டு போகிறது, எது பேக்கு, எது லெஃப்ட் ரைட்டு, இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு நம்மள ரொம்ப க்ளோஸில் பறந்துட்டு இருந்தது. ஒரு நூல் நான் ஜாய்ஸ்டிக்கில் இப்படி தள்ளுறேன், ரிமோட் கண்ட்ரோலில் வந்து இப்படி தள்ளுறேன்னா வந்து இதில் அடித்து கிராஷ் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இதை வந்து ட்ரோனை வந்து கையால் தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணேன். கையால் பிடிக்க முடியல. தள்ளுனா திரும்பவும் இப்படி போயிட்டு மறுபடியும் வருது, திரும்பவும் போயிட்டு வர்றது என்னன்னா அதே இடத்துல நிற்காம வேகமாக வந்து இதில் வந்து மோடிடுச்சு. நான் அது வந்து பிடிக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அடித்து கையில் செம பிளட்டு நேரம். இப்போ தான் கையில் உள்ள பிளட்டெல்லாம் தொடச்சேன். நிறைய இது வந்தது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், இங்கே இதெல்லாம் நான் இன்னும் ட்ரோன் ஒழுங்காக பறக்க விடுறதுக்கு முன்னாடியே ட்ரைனிங் செஷன்லேயே எனக்கு இந்தமாரி ஆகிப்போச்சு. ஸோ வந்து என்ன ஆயிடுச்சு, இதில் அடித்து அப்புறம் இதில் மேலே அடித்து கீழே விழுந்துருச்சு. நல்ல வேலை, இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் அங்கே போயிருந்ததுன்னா மலைக்கு கீழே விழுந்திருக்கும். ட்ரோனை வந்து நம்மளால் எடுத்து இருந்திருக்க முடியாது. நான் ஆசையாக வாங்கின ட்ரோன் வந்து ஆரம்ப கட்டத்திலே வந்து கிராஷ் ஆகிடுச்சு. ஏன்னா இதில் வந்து சென்சார் சுற்றிலும் கிடையாது, கீழே மட்டும்தான் இருக்குது. கீழே கையை வச்சா மட்டும்தான் மோதாமல் மேலே போகும், மற்றபடி வேறு எங்கே சைட்லலாம் மோதுனா அடிபட்டுரும். ஸோ இப்போ ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிற ஒரு டவுட் இருக்குது. நம்ம ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ட்ரோனை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ட்ரோனை பறக்க விட்டு சில சாம்பிள் ஷாட்லாம் எடுத்திருந்தோம். அந்த சாம்பிள் ஷாட்டை பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த ட்ரோன் வந்து எப்படி கிராஷ் ஆச்சு அப்படிங்கிற வீடியோவையும் நீங்கள் பாருங்கள். இப்படி சூப்பராக ரன் ஆகிட்டு இருந்த ட்ரோன் வந்து எப்படி கிராஷ் ஆச்சுங்கிறத இப்போ நீங்கள் பாருங்கள். அதாவது கிராஷ் ஆனதுக்கான காரணம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா நீங்களும் ட்ரோன் ஆப்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை வாட்ச் பண்ணுங்கள். ட்ரோன் பறந்துகிட்டு இருக்கும்போது ட்ரோனை நோக்கி நிறைய பறவைகள் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. அது வந்து மோதினாலும் ட்ரோன் வந்து கிராஷ் ஆகிடும். இப்போ நீங்கள் கிளாஸில் பார்த்தீங்கனாலே தெரியும், பேர்ட்ஸ்லாம் போகுது பாருங்கள். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், பயந்துக்கிட்டு திரும்பவும் வந்து நம்ம உள்ளுக்குள்ளார வந்து ட்ரோனை வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது தான் இந்த விபரீதம் வந்து நடந்துச்சு. அதாவது என்னன்னா, பொதுவாக அயன் சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா அயன் பக்கத்தில் வந்து ட்ரோனை வந்து கொண்டு வரக்கூடாதுங்கிறது ஆக்சுவலாக இது கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. 2 இரும்பு ராடுக்கு இடையில கொண்டு வரும்போது அந்த அயன் மெட்டல் வந்து என்ன பண்ணுது, ட்ரோனை வந்து பிடிச்சி இழுக்குது. இது தெரியாமல் நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். இதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்த ட்ரோனே வந்து இப்போ வந்து கிராஷ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம்.
நான் இதுக்கு முன்னாடி ட்ரோன் ஆப்ரேட் பண்ணி பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு இந்த மாரி இடத்த வந்து சூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ரிமோட் கண்ட்ரோலில் வந்து நமக்கு கண்ட்ரோலே இல்லை அப்படின்னா ட்ரோனை வந்து நம்மளால் பறக்கவே விட முடியாதுங்கிறதுக்கு இது மிகப்பெரிய உதாரணம். ஆக்சுவலாக இந்த இடும்பு ராடுக்கு பக்கத்தில் அந்த ட்ரோன் வந்தோடனே என்னால் என்ன பண்ணுறதுனே தெரில. லெஃப்ட் பண்ண ஒரு கொஞ்சம் தான் வந்து அந்த கேப் இருக்குது, கொஞ்சம் விட்டாலும் அது அடிச்சிடும். இப்போ பாருங்கள், நான் தள்ளி விட்றேன் பாருங்கள் கையால், எங்கே மோதிர போகுது பக்கத்தில் அப்படின்னா திரும்ப தள்ளோன்னா திரும்ப வருது பாருங்கள், திரும்ப வந்து இப்போ பாருங்கள் கிராஷ் ஆகுது பாருங்கள், அடித்து போய் இப்போ போய் கீழே போய் விழுந்துருச்சு. இதுதான் வந்து ஆக்சுவலாக நடந்தது. ஸோ திரும்பவும் செக் பண்ணுவோன்னு பார்த்தப்ப ஒர்க் ஆச்சு, எல்லாம் பண்ணிச்சு. பட்டு மேலே டேக் ஆஃப் ஆகிறதுக்கு விடும்போது பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு பதிலாக என்னாச்சு, ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் போல் இருக்கு. ஸ்ட்ரைட்டாக போய் மறுபடியும் மெட்டல் சர்வீஸ் வெளியில் வேற ஒரு இடத்துல ஹாஸ்டல் வச்சு விட்டேன். அங்கே போய் மோதி ஒரு விங்ஸ் வந்து உடஞ்சி விழுந்துருச்சு. முன்னாடி வீட்டோட பேக் சைடில் விட்டோம், இப்போ வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் நம்ம விட்டு திரும்பவும் செக் பண்ணலாம் ஓடுதான்னு சொல்லிட்டு விட்டேன். ஆனால் திரும்பவும் நான் அதே மிஸ்டேக் பண்ணேன். ஏன்னா அந்த இரும்பு இருக்கக்கூடிய ஏரியாவிலேயே திரும்பவும் விட்டு ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு தெரியாது. இப்போ பாருங்கள், திரும்பவும் போய் அது கிராஷ் ஆகுது. ஸோ அதனால் ஒரு இதாகிடுச்சு. ஸோ அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறதெல்லாம் நல்ல ப்ராக்டிஸ் எடுத்துக்கங்க. ட்ரோன் வாங்குறீங்கன்னா நல்ல ஓப்பன் பிளேஸில் வச்சு என்ன மாதிரி இந்த மாரி விஷயங்கள் பண்ணாதீங்க. நல்லா ஓப்பன் பிளேஸில் வச்சு நல்லா ப்ராக்டிஸ் எடுத்து நல்லா ரிமோட் கண்ட்ரோல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஹில் ஸ்டேஷன்லேயோ வேறு எங்கேயோ கொண்டு போய் நீங்கள் பறக்க விடுங்க. இது இங்கேயா இருந்ததுனால எனக்கு ட்ரோனாவது மிச்சமாச்சு. இதே நான் வெளியில் எங்கேயாவது இப்போ இன்கேஸ் அங்கே போய் விட்டு அங்கே கண்ட்ரோல் இல்லாமல் வேறு எங்கேயாவது போய் கீழே விழுந்துருந்துன்னு வச்சுங்க, ட்ரோனே தொலைஞ்சு போயிருக்கும், எனக்கு வந்து ட்ரோனே கிடைக்காம போயிருக்கும். ஸோ இந்த இதுதான். ஸோ அதனால் நாம் இப்போ வந்து செக் அவுட் பண்ணுற ரூமை இப்போ நம்ம ஊருக்கு போகிறோம். லாஸ்ட் டே ஊருக்கு போகிற வழியில் இப்போ நம்ம போகிற பிளான் பண்ணியிருக்கோம். என்னென்னா முதுமலை பந்திப்பூர் வழியாக மறுபடியும் திரும்ப சத்தியமங்கலம் வழியாக போகலாம். ஏன்னா அனிமல்ஸ் ஏதாவது பார்க்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம போகிற வழியில் வேறு ஏதாவது அனிமல்ஸ் கிடைச்சாலும் கிடைக்கலாம். அதனால் கீப் வாட்சிங், வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நமக்கு போகிற வழியிலையாவது நிறைய அனிமல்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலோட இன்றைக்கி நாம் இங்கேருந்து கிளம்புறோம்.